திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாலிபனே, வாலிப பிள்ளையே, நல்ல திருமணத்தை நடத்தி வைக்கும்படி விரும்பி அதற்காக கவலை கொண்டு ஜெபித்து எல்லா காரியங்களையும் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோரே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய நெஞ்சை கரைந்து தேவ வசனத்தாலே நிறையும்படி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக அமைய வேண்டும். நம்ம எல்லாரும் ராஜா தேசிங்கு கிடையாது, நம்ம எல்லாரும் ராணி சமீக்தே கிடையாது. அது வரலாற்றில் யாரோ ஒருத்தர். நான் ஏன் அந்த உதாரணம் சொன்னேன்னா, எல்லா மனிதர்களும் நீங்கள் ராஜா தேசிங் மாதிரி நினச்சிடக்கூடாது. எல்லா பெண்களும் ராணி சமீக்தை போல இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மாறாக தேவனுடைய மக்களாக, பரிசுத்த ஆவிக்குரியவர்களாக, விசுவாசத்தின்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ என்று நீங்கள் முதலாவது எண்ணி பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதாவது திருமண வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது, இந்த மாடு வண்டியில் பூட்டும் போது ஒரு பக்கம் பசு மாடும் இன்னொரு பக்கம் எருமை மாடும் பூட்ட மாட்டாங்க, ரெண்டும் மாடு தான். அது மாதிரி நம்முடைய திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் போது வெறும் பணத்தையே நோக்கினால் அவன் ஒரு எருமாடு போல இருப்பான். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது. அதான் முதல் மார்க்காக இருக்கணும், முதல் அடையாளமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த குடும்பம் நீதியை விரும்புகிற குடும்பமா, அநீதியை வெறுக்கிற ஒரு குடும்பமா, கிறிஸ்துக்குள்ளான ஒளியை நேசிக்கிற குடும்பமா, பாவமாகி இருளை நேசிக்கிற குடும்பமா, எல்லாத்தையும் அடித்து உலையில் போட்டு பாவத்தில் பிறண்டு எழுந்து வந்த ஒரு குடும்பமான்னு பார்க்கணும். பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரிய ரவுடியும் கூட, பல கொலைகளை செய்தவர். அவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதன் வழியாக எத்தனை குற்றங்களையும் பாவங்களையும் அழுக்குகளையும் சேர்த்துக்கொள்வீர்கள் என்று எண்ணி பாருங்கள். அதனால் 2 கொரிந்தியர் 6:14 இப்படி படிக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ஆகவே திருமணத்தை கல்யாண மாலை, கிறிஸ்தவ மாலை, என்ன வேறு ஏதேதோ மாலைகள் இருக்குது. தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டே இருக்கான், ஜாதி வாரியாக காட்டுறான். அசிங்கமான ஒரு காரியம். ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்களாம் தன்னுடைய திருமண காலத்தில் அவனுடைய செத்த ஜாதியை உயிர்ப்பித்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப கேவலம். விசுவாசியினுடைய வீட்டில் விசுவாசி இருக்கணும், நீதிமானுடைய வீட்டில் நீதி இருக்கணும், ஒளி நிறைந்த வீட்டில் ஒளி இருக்கணும். சகோதரர்களே, அதனால தான் சொல்கிறாரு உங்கள் வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இந்த இடத்துல புத்தி என்று சொல்வது, என் மனைவி எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, அயல் நாட்டில் வேலையில் இருப்பாங்க, ஆனால் உங்களோட அவங்க வாழவே மாட்டாங்க. அதான் அங்கே இருக்கிற பிரச்சனையே. இந்த இடத்துல புத்தி என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆகவே புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள்.
அது புருஷனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கூட்டின்னு போய் கோர்ட்டில் நிற்க வைக்க மாட்டா. தெருவை கூட்டி ஊர் சிரிக்க வைக்க மாட்டா. நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீ மானத்தை காக்கிறவளாக இருக்கணும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அரசர்கள் தங்கள் தலையில் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் காலத்தில், அவர்கள் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து தலையில் கிரீடம் தரித்திருப்பார்கள். அந்த கிரீடம் எப்போ கீழே விழுதோ அவனுடைய ஆட்சி விழுந்ததுன்னு அர்த்தம். அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அவனுடைய தேசத்தை வேறொருவன் எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருளுகிற ஒரு ஸ்திரீ, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீ உள்ளே வரும்போது அந்த மனிதனுடைய தலையில் ஒரு கிரீடம் போல இருக்கிறாள் அவள். சில பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, மாமியாருங்க சொல்கிறாங்க. அந்த மாமியாரும் கூட அவள் திருமணமாகி வந்தபோது அவளுடைய புருஷனுடைய தலையில் கிரீடமாக இருக்கிறது தான் அவங்களும் விரும்பினாங்க. ஆனால் இப்போ அவர்கள் மாமியாரான போது புதிதாக வந்திருக்கிற மருமகள் தன் மகனுடைய தலையில் கிரீடமாக இருப்பதை விரும்புவது இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தான். எல்லா பெண்களும் ஒரு காலத்தில் மாமியாராக மாற வேண்டியது தான். ஆகவே பிள்ளைகள் வாழ்வதற்கு நாம் உதவி செய்யணும். எந்த ஒரு கணவன் தன் மனைவியை நம்பி நேசித்து தன்னுடைய எல்லா பொருளையும் அவளிடத்தில் கொடுத்து தன் குடும்பத்தை வளப்படுத்தும்படி கேட்கிறானோ அவன்தான் வாழ முடியும். அதாவது வீட்டு சாவியும் பணப்பையையும் மனைவியின் கையில் கொடுத்து வீட்டை பத்திரப்படுத்தும்படி கேட்கும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அதை விட்டுட்டு ஏதோ ரேஷன் கடையில் செவ்வாய்க்கிழமை தோறும் கொடுக்குற அரிசி மாதிரி, எண்ணெய் மாதிரி ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிற மனிதன் தன் வருமானத்தையும் சொல்வதில்லை, தன் கையில் என்ன வச்சிருக்கான்னு சொல்கிறதில்லை, தன்னுடைய எதிர்காலத்தையும் மனைவியின் இடத்துல பேசுறதில்லை. அவன் எப்போதும் ஓட்டாடியாக தான் இருப்பான். அவன் ஒரு நாள் வீடு கட்ட மாட்டான். நீங்கள் கிரகப்பிரவேசம்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எங்கேயா போயிருப்பீங்க, யார் வீடு கட்டினான் பார்த்தீங்களா? யாரை முதல்ல வச்சு வீடு கட்டியிருக்கான் பார்த்தீங்களா? எல்லா கிரகப்பிரவேசத்திலும் அதை கட்டின மனிதனுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு மனைவி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த முகத்துக்காக, அவள் பெற்ற பிள்ளைகளுக்காக, அந்த மகிழ்ச்சிக்காக, அந்த சமாதானத்துக்காக அவன் உழைத்து அந்த வீட்டை கட்டுகிறான். ஆகவே பெரும்பாலும் வீடு கட்டுகிற மக்கள் மனைவி வந்த பிறகுதான் வீடு கட்டுறான். அதான உண்மை. ஆகவே கர்த்தர் அருளும் ஈவாக மனைவி இருக்கிறாள். ஒழுக்கம் உள்ள ஸ்திரியாக அவள் இருக்கிறாள். புருஷனுக்கு ஏற்ற கிரீடமாக அவள் இருக்கிறாள். சகோதரர்களே, உன்னத பாட்டில் என்ன அழகான ஒரு பாடல் இருக்குதுன்னு பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. அதாவது மழைக்காலம் முடிந்த பிறகு தான் இலையுதிர் காலம் ஏற்படும். ஏன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, இலைகள்லாம் புதுசாக இருக்கும், பூக்கள்லாம் மலரும், குளிர்காலம் தொடங்கும். வாழ்க்கை அப்படி இருக்கணும். 12ஆம் வசனம் பாருங்கள். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, அதாவது பூக்கள். குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது. 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் பிராவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய
திராட்சை தோட்டங்கள் பிஞ்சும் பூவுமாய் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த அழகான ஒரு கவிதை தமிழ் மொழியில் பாடலை போல எதுகை மோனையாக எழுதலை, மொழிபெயர்ப்பு நிமித்தமாக. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் எபிரேய மொழியில் இதை எப்போதும் பாட்டாக பாடுறாங்க. எவ்வளோ அழகான ஒரு பாட்டு! இந்த பாடலை நாம் படிக்கும்போது காமம் தெரிகிறதா? காம களியாட்டு ஏதாவது தெரியுதா? அசிங்கமான உள்ளுணர்வு தூண்டப்படுகிறதா? இல்லை. இதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னத பாட்டு என்பது தேவனுடைய வார்த்தை, இயல்பான வார்த்தைகள். எவ்வளோ அழகான ஒரு பாடல்! நீங்கள் பாருங்கள், இந்த பாடல் எவ்வளோ அழகான வர்ணிப்பு இருக்கிறது என்று பாருங்கள். சகோதரர்களே, புறாக்கள் இருக்க, அது வீடு இல்லாத இடத்துல இருக்கும்போது கண்மலையில் அதனுடைய வெடிப்பில் போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா அது கிடைச்ச இடம் அதான். அது மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். பாவியாகிய மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்குள் வரும்போது கிறிஸ்துவனுடைய வெடிப்பாகிய அந்த கண்மலையில், அவருடைய காயங்களில் அவன் போய் உட்கார்ந்து கொள்கிறான். அவன் பரிசுத்தமாக ஆக்கப்பட்ட ஒரு புறாவை போல மாறிவிடுகிறான். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. எவ்வளோ அழகான ஒரு காட்சி! கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இவ்விதமாக இருக்கிறான். சங்கீதம் 29:3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனைப் போலவும் சிரியோனைப் போலவும் காண்டா மிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலிகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துக்குள்ளார யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இது எவ்வளோ அழகான ஒரு பாடல்! அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் வாழ்கிற மனிதன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தராலே முழு பலத்தை அடைகிறவனாக இருக்கிறான். கர்த்தராலே அக்னியை அணைக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தராலே பூமி அதிர்ச்சிகளை தாங்கிறவனாக இருக்கிறான். கர்த்தராலே பிள்ளைகளை பெறுகிறவனாக இருக்கிறான். அவருடைய ஆலயத்தில் அவன் நிற்கிறான். எவ்வளோ அழகான ஒரு பாடல்! நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக ஒரு கருத்து, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஒரு நல்ல உதாரணம். திராட்சை மேலே படர்ந்து கீழே கனிகளை தொங்க செய்யும். காய் அப்புறம் பழமாக மாறும். நம்ம ஊரில் சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்ட ஒரு கதை உண்டு. ஒரு நரி திராட்சையை எட்டி பிடிக்க பார்க்கிறது. அதால் எட்ட முடியல. ரொம்ப முயற்சி எடுத்தது, எட்டவே முடியல. அப்போ அந்த நரி என்ன சொன்னதான், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போச்சு. இந்த கதை நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக திராட்சையும் நரியும் ரொம்ப காலமாக மக்கள் மத்தியில் பேச்சாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் சிறிய நரிகள், குழி நரிகள், பலவிதமான நரிகள் இருக்கிறது. பூவும் பிஞ்சியுமா இருக்கிற திராட்சையெல்லாம் கடிச்சு போட்டால் திராட்சை பழம் வராது இல்லையா? ஆகவே அதை பிடியுங்கள்.
இப்பொழுது இதை ஆவிக்குரிய வகையில் நாம் பார்க்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து தன்னை திராட்சை என்று சொல்கிறார். கவனிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல இயேசு தன்னை திராட்சை என்றும் நீங்கள் கனிகள் என்றும், அந்த கனிகளுக்கான ஆதாரம் இயேசுனுடைய வார்த்தையாகிய போதனை, அந்த உபதேசம் என்றும் பார்க்கிறோம். ஆக இந்த திராட்சை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அலகுவரியாக, பொருளாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தமது உடன்படிக்கையை ஸ்தாபித்த போது அவர் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய திராட்சை செய்தி அவருடைய புது உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த உபதேசத்தை சிறு நரிகளும் குள்ள நரிகளும் பூவும் பிஞ்சுமாக இருக்கிற விசுவாசிகளுடைய மனதிலிருந்து எடுத்து போட விரும்புகிறது. அந்த திராட்சையை பழுக்காமல் காயோடு மென்று தின்றுவிட விரும்புகிறது. சாத்தான் நம்மை சோதிக்கிறான். சபை சீரடிக்கப்படுகிறது. கள்ள உபதேசம், கள்ள உபதேசியார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மத வியாபாரிகள், மத துரோகிகள், இவர்கள் மத்தியில் சபை சிக்கு கொண்டிருக்கிறது. 2 யோவான் பக்கம் 330 9ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். கவனிங்கள், அந்த குள்ள நரி, அந்த சின்ன நரி என்ன செய்து பாருங்க. 10வது வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்கிரிகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக மாறி இப்படிப்பட்ட போதனைக்காரர்கள் மத்தியில் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தள்ளிவிட்டு எந்த விதமான ஒரு கருத்துக்களை தாராளமாய் சொல்கிறவர்கள், அயோக்கியதனமான உபதேசங்களை போதிக்கிறவர்கள், புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு நேர் விரோதமாய் சென்று விட்டவர்கள், அடையாளம் இல்லாதவர்கள், கர்த்தருடைய பந்து இல்லாதவர்கள், ஜீவனுள்ள தொழுகை செய்யாதவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம்னு கூட சொல்லாத, சொன்னா நீ நாசமாக போவேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஜாக்கிரதை வேணும் நமக்குன்னு பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 323வது பக்கம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் இது. அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை, கேட்டுக்கேதுவானனா அழிவுக்கேதுவான, தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரம்னா என்ன அர்த்தம்? கண்ணில் பார்த்து நிற்கும் போதே உங்களை ஏமாத்திடுவாங்க, நீங்கள் கவனமாக இருக்கும் போதே உங்களை ஏமாத்திடுவாங்க. தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. கிரயம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு முறை ஒரு பொருளை கிரயம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் போய் மனம் மாறி அதை திருப்பி கொடுன்னு கேட்கவே முடியாது. கிரய பத்திரம்னு சொன்னால் அதோடு முடிஞ்சது. அதுபோல் இயேசு கிறிஸ்துக்குள்ளே கிரயமாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இந்த கள்ள போதகனாலே நீ மறுபடியும் விற்பனையாகக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கவனிங்க, மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தானா. 2ஆம் வசனம் பாருங்கள். அவளுடைய கட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் ஒரு தக்காளி வாங்கினாலும் பார்த்து வாங்குகிறோம், தொட்டு வாங்குகிறோம்.
இல்லையா? இந்த கள்ள உபதேசிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு வெளிரங்கமான அடையாளம் என்னன்னா, 3வது வசனம் பாருங்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரசங்கம் செய்கிற மக்கள் பெரும்பாலும் வயிற்றுலையும் வாயில அடிச்சுக்கிட்டு பணம் அனுப்புங்க, பணம் அனுப்புங்க, காணிக்கை அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அவங்க தான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அதாவது சபைக்குள்ள, அவங்களுடைய சபைக்குள்ள காணிக்கைகளை குறித்து பேசலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அவிசுவாசின் இடத்திலும் காணிக்கை கொடுங்கன்னு கேட்குற ஆள் பொருளாசை உடையவன் அல்லவா? அவன் சிறுவையை போதித்து விட்டு காசை கேட்கிறான். அது ரொம்ப அவமானமான ஒரு காரியம். இதான் அவங்களுடைய அடையாளம். அவர்கள் பொருளாசை உடையவர்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஏன்? நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமைகளும் சண்டைகளும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயம் உண்டவர்களாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இன்னைக்கு ஒரு சபையும் ஒரு போதகரும் அடிச்சுக்கிறாங்க. பணத்துக்காகவும் அடிச்சுக்கிறாங்க, போதகத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம். இதை பொது மேடைகளில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். இதெல்லாத்துக்கு காரணம் அடிப்படை பண ஆசை. ஆகவே திராட்சை தோட்டம் பிஞ்சும் பூவுமா இருக்கு. அதை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் அண்ட ஒட்டாமல் நாம் துரத்தணும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு சேர்ந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் குழி நரிகளும் சிறு நரிகளைப் போல வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து போடக்கூடிய பொல்லாதவர்களை விட்டு நாம் விலகணும். கலகம் செய்வர்களை விட்டு விலகணும். பொறாமைப்படுகிறவர்களை விட்டு விலகணும். நீதிமான்களோடு சவகாசம் செய்யணும். விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளணும். ஒளியிலே வாழணும். நல்ல திருச்சபையாக இருக்கணும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மழைக்காலம் சென்று விட்டது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்திருக்கிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. நாங்கள் ஆரோக்கியமான ஒரு காலத்தை இப்பொழுது காண்கிறோம். உமது வார்த்தையின்படியே நடக்க விரும்புகிறோம். உமது ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் அருளும் ஈவை உமது மக்கள் காணட்டும். குணசாலியான மனைவியை மனிதர்கள் கண்டுபிடிக்கட்டும். மனுஷர்கள் தங்கள் மனைவியை போற்றி தங்களுக்கு ஒரு கிரீடம் போல் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நம்ம அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ
அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500082. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500082.